இயேசு லாசரை உயிரோடு எழுப்புவதற்கு முன் தந்தைக்கு நன்றி கூறினார். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். அற்புதம் செய்யப்படுவதற்கு முன்பாகவே இயேசு தந்தைக்கு நன்றி கூறுகிறார். நன்றி கூறுதல் என்பது ஒரு நம்பிக்கையின் மொழி. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தாரோ அதற்காக நீங்கள் அவருக்கு நன்றி கூற வேண்டும் என்று விரும்புகிறார். குறிப்பிட்ட அந்த காரியத்திற்காக நன்றி செலுத்தாத போது நீங்கள் நன்றியற்றவர்களாக இருக்கிறீர்கள். 10 தொழுநோயாளிகளை இயேசு குணமாக்கிய பின் ஒருவர் மட்டுமே திரும்பி வந்து நன்றி கூறுகிறார். அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம் எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். நன்றி கூறுதல் ஆவிக்குரிய போராட்டத்தில் ஒரு வல்லமையான ஆயுதம். அது முணுமுணுத்தல், மனசோர்வு, பாரங்கள் மற்றும் சோகங்கள் இவற்றிலிருந்து உங்களை தள்ளி வைக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் என் சகோதரியின் இல்லத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு கேரளாவிலிருந்து வந்த செய்தி ஒன்று எனக்கு சொல்லப்பட்டது. என் உறவினர் ஒருவர் தன் வீட்டை விட்டு போய்விட்டார் என்றும் என் மற்றொரு உறவினர் ஒரு விபத்திலே சிக்கினார் என்றும் கூறப்பட்டது. இதை கேட்டவுடன் திடீரென்று ஒரு மனச்சோர்வின் மேகம் என்னை ஒட்டிக்கொண்டது. அதே வேளையில் என் உள்ளத்தில் இயேசுவுக்கு நன்றி கூறு என்று குரல் ஒலித்தது. நான் இயேசுவுக்கு நன்றி என்று கூறியவுடன் அந்த மனச்சோர்வு என்னை விட்டு நீங்கிவிட்டது. சில காலங்களுக்கு பின் இறைவாக்கு வரம் வழியாக, நீ எனக்கு 2 காரியத்திற்காக நன்றி கூற வேண்டும் என்று ஆண்டவர் என்னோடு பேசியது எனக்கு நினைவுக்கு வருகிறது. இன்னொரு முறை என் ஜெப வேளையில் ஒரு தீய ஆவி என்னை தொந்தரவு செய்து கொண்டு இருந்தது. என் நண்பர்களும் நானும் தனியாகவும் சேர்ந்தும் ஜெபத்தில் அதிக நேரம் செலவழித்தோம். இதேபோல அநேக முறை அந்த தீய ஆவி என்னை தாக்கியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இரவு 10:30 முதல் நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அந்த நேரத்தில் தான் தீய ஆவி என்னை தொந்தரவு செய்ய வரும். அதை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை. எனவே அன்று 10 மணிக்கெல்லாம் எனக்காக ஜெபிக்கும்படி நண்பர்களிடம் கூறினேன். நான் கூறின அந்த நாளில் தீய ஆவி இரவு 9:45 மணிக்கெல்லாம் வந்துவிட்டது. நான் பெரும் போராட்டத்தை போராட வேண்டி இருந்தது. ஒரு நாள் காலை வேளையில் என் படுக்கையின் மேல் நான் அமர்ந்திருந்தேன். என் கைகளை குவித்து தலையை தாழ்த்தி, விண்ணகத் தந்தையே, நான் இந்த தீய ஆவிக்காக நன்றி கூறுகிறேன் என்று கூறினேன். அப்போது எனக்கு வித்தியாசமாக ஒன்றும் தோன்றவில்லை. காலை 9 மணி அளவில் ஒரு ஜெபக் கூட்டத்திற்கு சென்றேன். அங்கு வேலைக்கு போகும் ஒரு பெண்மணி, இறைவாக்கு உரைக்கும் கொடையை பெற்றவர் இருந்தார். அவர் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து கொண்டே வந்தார். அவர் என்னிடம், இன்று நீ எனக்கு நன்றி கூறினாய். இந்த நாளிலிருந்து அந்த தீய ஆவி உன்னை தொந்தரவு செய்யாது என்று கூறினார். ஆண்டவர் அவர் வழியாக கூறியபடியே எனக்கு நடந்தது. அன்றிலிருந்து அந்த பிரச்சனை எனக்கு இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். தொடர்வோமா நண்பர்களே?